உங்ககிட்ட பேசணும். ஏமா எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணுங்க. சரி சாப்பிடு, எனக்கு தான் பசியில, நீ அதை சாப்பிடு. ஏய் இப்ப ஏன் கத்துறீங்க? பின்னாடி எம்மா தலை எதையோ பறி கொடுத்த மாதிரி ஏன்னா உங்க அக்கால விட்டு ஓடிட்டா. நம்பி வந்தவள கைவிடுற பழக்கம் என் குடும்பத்துக்கே கிடையாது. இவ தான் முடிவு பண்ணிட்டா, கடைசி வரைக்கும் அவ கூட மட்டும் தாண்டி வாழ்வான். என் அண்ணன் முடிவு பண்ணிதான் தாலியே கட்டினான், புரியுதா? பிடிக்கலன்னா தாலி கட்டியிருக்க மாட்டான், கைவிடுறதா இருந்தா தாலி கட்டியிருக்க மாட்டான். அவன் நம்பிக்கை இல்ல உங்களுக்கு எல்லாம். உங்க அக்கா இங்க வேலை வெட்டியா வந்துருவானு போயா? எங்க மேல இங்க வச்சுக்க நம்பிக்கை அவ்வளவுதானடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னடி எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி? நானும் 3 நாளா வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன், எதையோ பறி கொடுத்த மாதிரி 2 பேரும் உட்கார்ந்து இருக்கீங்க. இங்க பாரு, கஷ்டமோ நஷ்டமோ உங்க அக்கா கடைசி வரைக்கும் எங்க வீட்டுல தான் வாழ்வாங்க, புரியுதா? அவ்வளவு லேஸ்ல எல்லாம் எங்க ஜானன மனசுல யாருக்கு இடம் பிடிக்க முடியாது. அதையும் மீறி உங்க அக்கா இடம் பிடிச்சாங்கன்னா அது உங்க அக்கா குணம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அண்ணனுக்காக உங்க அக்கா உசுர கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றீங்க? இங்க பாரு, சும்மா ஒண்ணும் உங்க அக்கா எங்க அண்ணன் மனசுல இடம் பிடிக்கல, அதுக்கும் ஒரு காரணம் இருந்தது. அதனாலதான் எங்க அண்ணன் மனசுல நீங்காத இடம் பிடிச்சாங்க உங்க அக்கா. அப்படி இடம் பிடிச்ச உங்க அக்கால எங்க அண்ணன் எந்த சூழலையும் கைவிட மாட்டான். அப்படிலாம் யாருக்கிட்டையும் எங்க அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டான். யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு எங்க அண்ணன் அனுமதிக்கவும் மாட்டான். உங்க அக்கால அவமானப்படுத்திட்டு ஒருத்தங்க உசுரோட வாழ்ந்துருவான். ஆனா அந்த ரேச்சல் குடும்பமே அங்க வந்து உட்கார்ந்து இருக்குதே. உங்க அக்கா கௌரவமா எங்க வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க, எங்க அண்ணன் ரூமுக்குள்ள தானே இருக்காங்க. அதுக்கு இல்ல, ஏதாவது ஒண்ணு பறக்கி எங்க அக்கால வெளியில அவங்க அனுப்பிட்டாங்கன்னா அடச்சி, அவ்வளவுதான் உனக்கு எங்க மேல வச்சுக்க நம்பிக்கை இல்ல. எங்க அண்ணன் எக்காத்த கொண்டு எங்க அண்ணியை விட்டு கொடுக்கவே மாட்டான். அதான் சொல்றேன், எங்க அண்ணன் மனசுல உங்க அக்கா நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, என் அண்ணனுக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சுதே. அது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் ஏதோ ஒரு பொண்ணு மூலமா தான் துரோகத்தை சந்திச்சிருக்கான். அதனால எங்க அண்ணனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காம இருந்தது. அப்புறம் இசை வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அண்ணன் கொஞ்சம் தேறி வந்தான். இசை எங்க அண்ணன் கூட இருக்க எங்க அண்ணனுக்குள்ள நிறைய மாற்றங்கள். அப்புறம் அவனுக்கு இருந்த கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் போக ஆரம்பிச்சது. அப்படிதான் ஒரு இடத்துக்கு இவங்க இடம் வாங்கறதுக்காக போயிருக்கும் போது உங்க அக்கா இன்டர்வியூக்காக அவங்க வந்திருக்காங்க. அங்க யாரும் இல்ல, எங்க அண்ணன் பொண்ணை பத்தினாலே கத்துமா. அந்த கத்துல பத்து உங்க அக்கா மயக்கம் மட்டும் விழுந்தாச்சு. நேரமும் கடந்து போச்சு, எங்க அண்ணன் சாப்பிட வேண்டிய மாத்திரையே சாப்பிடல, அவனுக்கு பிக்ஸ் வந்துட்டு. அந்த நேரத்துல தமானோ உசிரி எதையுமே பெருசு படுத்தாம உங்க அக்கா தான் கூடயே இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. ஒரு முறை காட்டு மாண்டித்தனமா நடந்துகிட்டு இருக்கவேன்னு தெரிஞ்சோம், தம் மானத்தை பத்தியும் கவலைப்படாம உசிரை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காங்க உங்க அக்கா. அங்க இடம் பிடிச்சாங்க உங்க அக்கா எங்க அண்ணன் மனசுல. இதுக்கப்புறம் எங்க அண்ணன் விடுவான்? எவ்வளவு ஓத்தி வந்துட்டு நினைச்சு நீங்க 2 பேரும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க. அதுக்கு இல்ல, மாமாக்கு ஏற்கனவே ஒரு மனைவி புள்ளெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா என் அக்கா வாழ்க்கை. இங்க பாரு, எங்க அண்ணன் வாழ்க்கையில என்னமோ நடந்திருக்குது. இப்பவும் ரூபி பேர் சொன்னா எங்க அண்ணன் கோவம் தான் படுதானே தவிர அவனுக்குள்ள பாசம் வரல. என்ன சொல்றீங்க? இசைய பார்த்த உடனே உருகி அழுத எங்க அண்ணனால ரூபி பேரு கேட்டா கத்ததான் முடியுது. அவங்களுக்குள்ள என்ன உறவு என்ன இருந்தது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ராஜா எப்படி வந்தாலும் எங்க அண்ணனுக்கு தெரியாது. ஆனா ரூபி பேரு சொன்னா எங்க அண்ணன் கத்தனான். எல்லாம் தெரிஞ்ச இசைக்கும் பழசு எதுவும் ஞாபகத்துல இல்ல. அவளுக்கு என்னாச்சு? எங்க பெரிய அண்ணனையும் இசையும் தான் போட்டு தள்ளதுக்கு அப்ப பிளான போட்டிருக்காங்க. எங்க அண்ணனை நாசம் பண்ணவங்க இசையை நாசம் பண்ண பாத்திருக்காங்க. ஆனா யாரோ இசையை காப்பாத்திருக்காங்க. அதுல அவளுக்கு கொஞ்சம் தான் பாதிப்பு, எங்க அண்ணன் முழுசா பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த நிலைமையிலும் இசையை காப்பாத்திட்டு தான் எங்க அண்ணன் அவன் உசுரை கொடுக்க போயிருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் அண்ணன் எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியுமா? அவன் கம்பீரம் என்ன, அவன் பேச்சு என்ன, அவன் நக்கல் பேச்சு என்ன, நீ பாக்குற ஜானாலே இப்ப கிடையாது. ஜானுனாலே ஒரு கம்பீரம், ஜானுனாலே ஒரு தென்னாவட்டு, ஜான் பேரை கட்டாலே எதுக்கு நடுங்காங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் அப்படியா இருக்கான். அவனுக்குள்ள இந்த எல்லா ஞாபக சக்தியும் போச்சுது. வாழ்ந்தான், இசைக்கு அப்பாவா வாழ்ந்துட்டு இருக்கான், அவ்வளவுதான். எதனால இப்படிலாம் பண்ணாங்க தெரியாது, எங்க யாருக்குமே தெரியாது. உண்மை தெரிஞ்சது ஜானனும் இசை தான். அவங்க 2 பேத்துக்குமே இப்ப எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இங்க பாரு, உங்க அக்கா நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. எங்க அண்ணன் அப்படிலாம் விட மாட்டான். என் குடும்பத்துக்கு மூத்த அணினா அது அபியானி மட்டும்தான், வேற யாரும் இருக்க முடியாது. ஏன்னா இசையே தாலி எடுத்து கொடுத்துக்கா, சும்மா இல்ல. பிடிச்சா காதலிச்சு மனைவி ஆக்குவான், பிடிக்கலையா எவ்வளவு எடுத்து பார்க்க மாட்டோம். ஐயா எப்படி ஒண்ணு பத்துக்க ஐயா போறதெல்லாம் பாக்குறாருன்னு சொல்லிட்டு இருப்பீரு. ஆமாடி, அதான் உன் வீட்டுக்கே கேபிள் ஒயர் போட்டுட்டு நடக்கேன். சிரிக்கதானே நல்லதா இருக்கு. புருஷங்காரன் வந்து நின்று இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு காப்பி கொடுப்போம், தண்ணியை கொடுப்போம், ஏதாவது உனக்கு தெரியாடி? காலையில இருந்து வெறும் வயிற்றுல கேபிள் போட்டுட்டாலே பொண்டாட்டியா. இது எங்க அபி அண்ணியா இருக்கணும். சத்தியமாடி, வாசல நுழையும் போதே ஏதாவது கொடுத்துருவாங்க. அவங்க பொண்ணு, அவங்களுக்கு தங்கச்சான், கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது புருஷன் மேல. இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருப்பியா என்ன? தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன் பாத்துக்க. யாரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி மட்டும் இப்படி உட்கார்ந்து இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சிட மாட்டேன். குடுக்கறத வாங்குறல, மிதிக்கிறதையும் வாங்கணும். அன்னைக்கு கொடுக்கும்போது மட்டும் எப்படி இருந்தது? அப்படியே வெக்கப்பட்டு குளிஞ்சுக்கிட்டு நின்னா
அது மட்டும் நல்லா இருந்தது. அதே மாதிரி எனக்கு பணிவிடை செய்யணும் சொல்லிவிட்டேன். அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ பணிவிடை செய்ய மாட்டேன். நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? ஓ அப்படியா? அப்போ என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. அப்ப நான் என்ன வேலைக்காரனா? குரங்கு குரங்கு விவசாயே கிடையாது. குரங்கு எதனால கொஞ்சம் ஓப்பனாவே பேசிடுது. அம்மா நீங்க கிளம்புங்க. இதுக்கிட்ட மட்டும் வாயே கொடுத்துட கூடாது. நல்ல நேரம் யாரும் இல்ல. வாங்க. இனிமேல் பிள்ளை கொடுக்க கூடாது அப்படின்னு மட்டும் சொல்ல தெரியுது. இனிமேல் உங்ககிட்ட இருந்து வாங்கினதானே இப்படி சொல்லி காட்டுவீங்க. அன்னைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட திரும்பி திரும்பி பார்த்து மறுபடியும் கொடுங்கன்னு சொல்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு போனா நானும் சரி பிள்ளை எதிர்பார்க்கறேன்னு திரும்ப கொடுக்கல. அப்போ எங்க மட்டும் நீ பணிவிடை செய்ய மாட்டேன்னு சொல்ற? போடி சோத்தா இப்போ. இனிமேல் கேபிள் போடுறதுக்கு இந்த தெரு பக்கம் வந்தீங்க அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. மாட்டில தூக்கி வச்சு கொஞ்சம் விடுவோம் பாத்துக்க. உங்களுக்கு பேசுவது கூசவே கூசாதோ? ஏன்டி கூசனா? நானே இல்லாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கோ கொஞ்சம் இளமறை காயா தான் பேசணும். இப்படி ஓப்பனா பேசக்கூடாது. எனக்கு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வாயில ஒண்ணு பேசுறது தெரியாது கேட்டியா? இங்க என்ன இருக்கோ அதுதான் வாயில வரும். ஆனா இந்த குவாலிட்டி உள்ளுக்குள்ள வச்சு வெளியில ஒண்ணு பேசலாம் உங்களுக்கு தான் வருது. நல்லாவே வருது. அன்னைக்கு இப்படித்தான் உனக்கு என்கிட்ட பேசணும் என்கிட்ட கொஞ்சணும்னு ஆசை. அதை டைரக்டா கேட்கறது போல எத்தனை வாட்டி சுத்தி சுத்தி வந்து பூவை பாருங்க தாவணிய பாருங்க என்னக்கிட்டு ஏன் என்ன கொஞ்சங்கன்னு வாயை திறந்து கேட்டா என்ன குறைஞ்சா போயிருவா? இதுக்கு மேல இவங்கிட்ட வாயை கொடுத்தா அசிங்கப்பட்டு போயிருவான். இல்ல நான் கொஞ்சம் மாட்டேன்னு தான் சொன்னா நான் கொஞ்சத்துக்கு ஏங்கில நிக்கலையா? நீ எப்ப வருவேன் நம்பி நான் நினைக்கிட்டு இருந்தேன். சரி அந்த சைடு வாங்க ஆட்கள் இல்ல, இந்த சைடு வாங்க அங்க ஆள் இல்லன்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். ஐயா சாமி வாயை திறக்காதீங்க. வாயை திறந்தா கேட்க முடியல. எனக்கு வேணாம். இனிமேல் நினைப்பேன். இந்த வெக்கம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்கிட்டு வைக்கப்படணும்? இல்லாததை சொல்லிட்டேனா இல்லன்னா நடக்காததை சொல்லிட்டேனா? எதுக்கிட்டு வைக்கப்படணும்? இந்த கூச்சோன்னு ஒண்ணு உண்டு. அது இருக்குமா இல்லையா? கூச்சப்பட்ட காதலிக்க முடியுமா? கொஞ்சம் தான் முடியுமா? அதுக்கு இந்த வயசுல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பேன். கொஞ்சம் ஓவரா இருக்கீங்க. இட்டி நான் என்ன ஆட்டத்தே ஆரம்பிக்கல டி. நான் வீட்டுக்குள்ள போறேன். அத்தி நான் ஆட்டத்தே ஆரம்பிக்கல. ஆட்டத்தை ஆரம்பிச்சா என் பக்கத்துல வர மாட்டே பொழுத. சரி என்ன பத்தி என்ன நினைப்பவ? இல்ல இதெல்லாம் போய் உங்க அம்மா சொல்லுவ. என்கிட்ட தான் சொல்லணும், உங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது சரியா? எதுனா நமக்குள்ளே பேசி முடிச்சிடணும். எதுக்கு இப்போ உங்க அம்மையை கூப்பிடுதா? தெரியாம பாத்துட்டேன். தெரிஞ்சது நட்டி பார்த்த. பேச முடியாது, பேச ஜெயிக்க முடியாது. இல்ல தெரிஞ்சுதான் பேசுனேன், தெரிஞ்சுதான் கொடுத்துட்டு போனேன். புரியல தெரியாம கொடுத்துட்டு தெரியாம பாத்துட்டேங்க. புருஷனுக்கு கொடுத்துட்டு திங்க ஓகே? யாரு புருஷன்? ஷப்பா மறுபடியும் கிளாஸ் எடுக்க வைக்கல. கொடுக்கும் போது இதெல்லாம் தெரிய வேண்டாமா? நச்சு நச்சுன்னு கொடுக்கும் போது தெரியல யாரு புருஷன்னு. நான் அதை வாபஸ் வாங்கிட்டேன். நான் ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டேன் தெரியுமா? எதுல? அக்காவே மாதிரிதான் தங்கச்சி இருப்பானே நம்பி ஏமாந்துட்டேன். உங்க அக்கா அமைதலி பேச்சு பண்பு பாசம் எல்லாத்தையும் பார்த்து நம்பி ஏமாந்துட்டேன்டி. குள்ளச்சி அதுல பாதி கூட இல்ல. உங்க அக்கா கூட தானே வளர்ந்தேன். எங்க அக்கா புருஷனை பார்த்தா எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? என்னங்க அப்படின்னு சொல்றது கூட வார்த்தை வராது. எங்க அண்ணன் அப்படி கெத்த காலரை தூக்கி விட்டு நிப்பான். உள்ள கத்திருக்கா இது என்னன்னா புருஷங்கிற மரியாதையே கொடுக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப இறங்கி வந்துட்டேனோ. ஓனா மூஞ்சிலே குத்திரேன். ஒழுங்கா புருஷனுக்குள்ள மரியாதை கொடுத்துட்டு சொல்லிட்டேன். நானும் என் பொண்டாட்டி எப்படி இருக்கானே சொல்லி காலரை தூக்கி விடணும். முடியாது 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 முடியாதா? முடியாது முடியாது முடியாது. அதாண்டி ரொம்ப பின்னாடி சுத்துறல தேவைதான். எங்க அண்ணனும் உங்க அண்ணியும் ஒத்துக்கு பார்த்து காதலிக்கிறேன்னு கூட சொல்லல. கண்ணு கட்டுதே. இப்ப என்னடி சொல்ல வர? முதல்ல கண்ணுக்கு நேரா பார்த்து ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி. முடியாது முடியாது. சாக்க குறை சாக்க குறை. நான் என்ன சொல்லி முடிக்கல. நீ அடுத்து என்ன சொல்லுவன்னு எனக்கு தெரியாதா? இது வரைக்கும் பின்னாடி சுத்தினதுக்கே மதிப்பு இல்ல. இதுல உங்களை பார்த்து சொல்லி காலத்துக்கு கால் மாட்டுல கிடக்குதுக்கா. பரம்பரைக்கு இந்த பழக்கம் கிடையாதுடி. ஒழுங்க மரியாதையா எக்க கண்ணை பார்த்து ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி. முடியாது முடியாது முடியாது. இல்ல கண்ணை பார்த்து. முடியாது முடியாது. நான் என்ன சொல்லி முடிக்கல. இல்ல நீ அடுத்து என்ன சொல்லுவன்னு எனக்கு தெரியும்ல. சரி ஒரே ஒரு வாட்டி என் கண்ணை பார்த்து. முடியாது முடியாது முடியாது.
ஒரு தண்ணி போயிட்டு வேணா முடியாதான், சோத்த போடுன்னு சொன்னா முடியாதான். ஆனா கண்ணை பார்த்து சொல்லணுமா போட்டி? முடியாது முடியாது. பாட்டியே, காலம் முழுக்க உன் கூட வாழ போறேன். உன் கண்ணை பார்த்தேனடி, உன் முகத்தை பார்த்து சொல்லி ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் பொண்டாட்டி, ஐ லவ் பொண்டாட்டி. போதுமாடி? அப்புறம் அன்னைக்கு கொடுத்த மாதிரி நச்சு நச்சுன்னு கொடுத்து போடுவேன் பார்த்துட்டேன். ஒண்ணு வேண்டாம் அப்படின்னா வேணும்னு அர்த்தம். அந்த கோவத்தை எப்படி குறைக்கணும் மட்டும் பாரு. அதான் ரொம்ப கோவத்தை எப்படி குறைக்கணும்னு தெரியும்ல. ஆலோசனை இங்க பாரு. அடியே ஒச்ச பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா நல்லவா இருக்கும். அப்படின்னு எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் பொண்டாட்டி இப்படி குடும்பத்தனம் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும், வாய் அடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். சும்மா சொன்னேன்டி. போதுமா? சரி, காபி போட்டு கொண்டுட்டு வரேன். சும்மா சொன்னேன்டி, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, உன கண்ணத்தோட ஒரு குட்டு போய் பார்த்துக்க. உங்க அம்மா இதுலலாம் தெளிவா தாண்டி இருக்கீங்க. கொடுத்துட்டா போச்சுது. சரி, நாளைக்கு வந்து பாக்குறேன். சரி சரி, போயிட்டு வரேன். சரி. முத்தவளே இன்னும் வாழுவாளா வாழ மாட்டாளா, வாழ வச்ச வீட்டுக்கு வருவாளான்னு தெரியல. அந்த வீட்லயே விளங்காத பையன் இவன் தான். அவனை கட்டிக்கிறதுக்கு ஆசைப்படுற பொறுப்புலனுக்கு வாக்கப்பட்டு அவன் வாழ்வாளா மாட்டாளான்னு கேள்விக்குறியா இருக்குது. இந்த வெட்டி பையனுக்கு தலையை கொடுத்துட்டு சீரனை போறியா நீ? இன்னொரு வட்டி இதை பத்தி வெட்டி பையன்னு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவர் வெட்டி இருக்கிறத நீ பார்த்த? இவன் என்ன வெட்டியா போரிதா? ஆமா, வெட்டி பையலாதான் சுத்தி இருந்தது. என்ன பார்க்காத வரைக்கும் என்ன கை பிடிக்கணுங்கிறதுக்காக கோடிக்கணக்கான சொத்து இருந்தோம் இந்த வேகாத வெயில அந்த ஒயரை தூக்கிக்கிட்டு தான் அலையுது. அக்கா வாழ்வாளா மாட்டலாம்னு சொல்லி நீ ஏமா சந்தேகப்படுத? அக்கா என்னைக்காவது ஒண்ணு சொன்னா எனக்கு பயமா இருக்கு வந்து கூட்டிட்டு போன்னு சொன்னா, இல்ல எனக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு உனக்கு போன போட்டு சொன்னாளா? நம்ம கேள்விப்பட்டோம் அவ்வளவுதானே. அக்கா எதுவும் சொல்லலையே. அக்கா சொல்லலனா அக்கா சந்தோஷமா தான் இருக்கான்னு அர்த்தம். அக்காக்கு தெரியும் மாமா எந்த சூழலையும் கைவிட மாட்டாருன்னு அக்காவுக்கு நல்லாவே தெரியும். நம்ம அக்காக்காக தான் எல்லா சொத்தையும் விட்டுட்டு சும்மா வாழ போறாங்க. என்னமோ ரொம்ப கத்துற. அக்காவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. அப்படியெல்லாம் நம்ம அக்கா இடத்த எவ்வளவு பிடிக்க முடியாது. பிடிக்கிற அளவுக்கு மனசு இறங்கி போறவரு நம்ம மாமா கிடையாது. சும்மா கத்தாம வேலையை பாரு. இதான் சரியான சந்தர்ப்பம். வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்தா தான் முடியும். நீ இப்ப என்ன நினைச்சிட்டு போறேன்னு கூட எனக்கு தெரியாம இருக்கும். ஏதோ சொந்தக்கார சொல்ல வேண்டிய கடமை எங்க கடமை. வாழ்ந்த குடும்பத்துல கொடுக்கலாம், வாழ்ந்து கெட்ட குடும்பத்துல பொண்ணை கொடுக்க கூடாது. நாங்க உன் சொந்தக்காரன், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க மெனக்கட்டு வந்து சொல்லுதான். நீயா ஒத்த புள்ள வச்சிருக்க, அந்த வாழ்ந்து கெட்ட குடும்பத்துல கொண்டு பொண்ணை கொடுத்துட்டு நாளைக்கு நீ கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்க கூடாது பத்தியா? அப்படியே கண்ணை கசக்கிட்டு வந்தாலும் நீ எங்க கிட்ட தான் வந்து நிக்கணும். ஏன் அன்னைக்கு நீங்க எல்லாம் சொல்லிருக்கலாம்ல, என் பிள்ளை நான் கொடுக்காம இருந்திருப்பேனேன்னு. அன்னைக்கு வந்து நீ கண்ணை கசக்கிட்டு நிக்க கூடாது பத்தியா? அதுக்காக நான் ஒன்னுட்டு பெரியப்பா பையன், முறைக்கு அண்ணன் முறை. என்ன இருந்தாலும் நான் உனக்கு அண்ணங்கிறனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நம்ம நாராயண மவனுக்கு உன் பிள்ளைய கேட்காவ, பேசாம அங்க கொடுத்து போடு. என்ன கொத்தனார் வேலைக்கு போறான், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, போதாதா? உன் பிள்ளை ராணி மாதிரி வாழ்வா. ஒரு பைக் எடுத்து விட்டுருக்கானா, போதாதா? இங்க பாரு, கூழோ கஞ்சோ குடிச்சாலும் உன் மவ கௌரவமா குடிக்கணும். இந்த பக்கத்துல கட்டி போட்டா நீயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த வாழ்ந்து கட்ட குடும்பத்துல யாருக்குனவே எங்களுக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. ஏதோ நீங்க சரி வசதியான இடத்துல முடிச்சிருக்கேன்னு தான், நீங்க நல்லா இருக்கட்டும்ங்கக்காகத்தான் நாங்க கொஞ்சம் அமைதியெல்லாம் இருந்தோம் பத்துக்காங்க. இப்போ அந்த குடும்பமே எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு ஏதோ தோட்டத்து வீட்டுல போய் வாழ போறதா கேள்விப்பட்டோம். நல்லா இருக்க புள்ளைய கொண்டு அங்க கொண்டு கொடுப்பாவல. இன்னொன்னு அது நல்ல பயலுகளும் கிடையாது. ஊர் அடிச்சு உடையில போட்டு சொத்து செத்தானுவ, அது அப்படியே போய் சேர்ந்துட்டு அதுக்குத்தான் சொல்லுதோம் நல்ல பையல பார்த்து கெட்டி கொடுப்போம். நமக்கு இருக்கிறது ஒரு புள்ள, நீங்களே பல நாள் தவ இருந்து பெத்து வச்சுட்டு ஒரு ரவுடி பையலுக்கா கொண்டு புள்ளைய கொடுப்பாவ. இப்போ யாரு பவியலாம்
சொந்தக்காரவியம்மா. அப்போ உன் மவளுக்கு நாங்க யாருன்னு கூட தெரியாது. வந்து போய் இருந்தா தெரிஞ்சிருக்கோம். நீங்க நான் புள்ள இல்லாம இந்த ஊருக்கு வரும்போது உங்களை பார்த்தது. நானே இப்பதான் உங்களை பார்க்க. அவ பிறந்து இன்னைக்கு 21 வயசு ஆயிட்டு. இப்பதானே வந்திருக்கிய. அதான் அவளுக்கு தெரியல. அது குடும்பம்னா சண்டை சச்சரை இருக்கதா. அது வேற ஒண்ணு இல்ல. உனக்கு ஆம்பளை பையோ புள்ளன்னு வாரிசு இல்லாம இருந்தது. அதான் எதுக்கு அங்கே போட்டு சங்கடப்பட்டு கிடக்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு தான் சரி சண்டை போட்ட மாதிரி உன்னை போட்டோம். நீ பொண்டாட்டி வெளியில வந்துருவனே. நீ என்ன பொண்டாட்டி வெளிக்கும் போகாம ஏதாவது ஊர்ல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. இங்க தானே அடைக்கலம் கிடைச்சது. நீங்க சொன்னீல ரவுடி பைய குடும்பம்னு. அந்த குடும்பத்தை ஆளுக்கதான் எங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்து வயக்காடியும் கொடுத்து பார்க்க வச்சது பாத்துக்கங்க. ஆமா சரி, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே ரத்தம். 1000 இருந்தாலும் சொக்காரே உறவு விட்டு போமா. இங்க பாரு தம்பி, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்காக நம்ம வீட்டு புள்ளைய கொண்டு வாழ்ந்து கட்ட இடத்துல கொண்டு கொடுக்க முடியுமா சொல்லி? சொந்தக்காரங்க நாங்க செத்தா போயிட்டோம். ஏனே நம்ம வீட்டு புள்ளைய நமக்கு வாழ வைக்க முடியாது. அந்த வாழ்ந்து கட்ட குடும்பத்தை தான் கொடுக்கணும்னு கணக்கானு கேட்க. இங்க பாரு தம்பி, நல்ல இடத்துல புள்ளைய பார்த்து நம்ம கட்டி கொடுக்கும். உன் மகளுக்கு என்ன குறைன்னு கேட்க. ஆளு லட்சணமா இருக்கா, நடிகை மாதிரி இருக்கா. உன நம்ம சொந்தத்திலே கட்டிக்கிறதுக்கு அடி புடியில வருவானுவ. இதுக்கு போட்டு அந்த ரவுடி பையல குடும்பத்தை எதுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு கேட்க. இங்க பாரு, அடுத்த வாரமே நல்ல மூத்தத்துல நம்ம சொந்தக்கார பையல பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். எதுக்கு அசல்ல கொண்டு கொடுத்துக்கிட்டு நீயும் கண்ணை கசக்கிக்கிட்டு? உனக்கு என்ன ஆம்பளை பையனா இருக்கான் கொல்லி வைக்கிறதுக்கு சொல்லி? புள்ள பக்கத்துல இருந்தாதான் உனக்கு நல்லது. அந்த ரவுடி பையல குடும்பத்திலே பொண்ணு கொடுக்க நிக்கல. நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுன்னா வந்து பார்க்க வருவான். நீங்க அனாதை பணமா கிடக்கணும். சொந்தக்காரில ஏத்துக்கிட்டு அவனுக்கு கொண்டு கட்டி கொடுக்காதீங்க. நாளைக்கு நீ செத்தா அடக்கம் பண்ணதுக்கு நாங்க தான் வரணும். உனக்கு என்ன ஆம்பளை பையனா இருக்கான் சொல்லி? நாங்க தான் எடுத்து பறிக்கி செய்யணும். நீ செத்தா கூட அந்த ரவுடி பையல எட்டி கூட பார்க்க மாட்டான். ஏன் உன் மவளை கூட அனுப்பி வைக்க மாட்டானே. அதே நம்ம சொந்தத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன்னை அப்படியே விட்டுருவோமா? ஆம்பளை பையன் இல்ல, பார்த்து இருந்துக்க. ஏதோ நாங்க சொல்லணும் சொந்தக்காரைய என்னால சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாத்துக்கங்க. ஏமா சொந்தக்கார கிட்ட எல்லாம் பேசிட்டு இருங்க. நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிமா, பாத்துப்போ. உன் மாமியார கேட்டேன்னு சொல்லி. அவ செத்த நேரம் அந்த வீட்டுக்கு வருவா. அதுவும் எங்களை எட்டி பார்க்கணுமே தான் வருவா பாத்துக்கங்க. இல்லனா ஃபுல்லா மாமியார் வீட்ல தான் கிடப்பா. எவ்வளவுகிட்ட இங்க இருக்க பிடிக்குமா மாமியார் வீட்டுல இருக்க பிடிக்குமான்னு கேட்டா மாமியார் வீட்டுல இருக்கதான் பிடிக்குன்னு சொல்லுவா பாத்துக்கங்க. அவளுக்கு ஏத்த மாதிரி அவளை தாங்கிறதுக்குன்னு அந்த வீட்டுல ஏகப்பட்ட வேறு. வைக்கடோ வாங்குற இடம் கிடையாது. பையவள அங்க இங்க வரவே செய்யாது. ஏதோ பார்க்கணுமேனு வார பாத்துக்கங்க. அவ்வளவுதான். என்னக்கா காசு பணம் வாழ்ந்து கட்ட குடும்பனே. இன்னைக்கு காசு வரும் போகும். அதெல்லாம் பாத்துக்க முடியுமா? என் புள்ளைய கண்கலங்காம பாத்துக்கிறதாவ போதும். இருந்தாலும் பாப்பாங்க, இல்லட்டாலும் பாப்பாங்க. என் புள்ளைய இளவரசியா என்னால வளர்க்க முடிஞ்சதா இல்லையா? அந்த வீட்டுல மகாராணியா இருக்கா. காசு பணம் பார்த்தா என் வீட்டு அவங்க பொண்ணு எடுக்க வந்தாங்க. நான் ஒண்ணுமே இல்லாத நேரம்தானே என் வீட்டுல இருந்து பொண்ணு கேட்டாங்க. இப்ப அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு என் பிள்ளை நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன மாதிரி ஒரு ஈனப்பறவை இந்த உலகத்துல இருக்குமா? மனுஷனுக்கு அது அழகு இல்ல. என்னக்கா காசு பணம்? அந்த பயில இருக்க வீரத்துக்கும் வேகத்துக்கும் மண்வெட்டியே என் புள்ளைய காப்பாத்தி போட்டுருவானுங்க. போதும். அப்போ நாங்க சொல்லதெல்லாம் அது அவளை கெட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா கூட நான் யோசிச்சிருப்பேன். ஏக்கா நாங்க அந்த வீட்டுக்கு புள்ளைய கொடுத்துட்டோம்க்கா. என் மோக வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன சொல்லுதிய? எக்கா வீட்டு இடத்துல வந்து என் பிள்ளைய முறைப்படி கூட்டிட்டு போயிட்டாக்கா. இனி கல்யாணம் வச்சாலும் சரி வைக்காம போனாலும் சரி என் பிள்ளைய நான் கட்டி கொடுத்துட்டேன். ஊருக்கே தெரியுமா, உங்களுக்கு தெரியாது? என் மோல செம்புலிங்க விட்டு மருமகன் தானே சொல்லுவாவ. இந்த மனுஷன் பிள்ளைன்னு யாரும் சொல்ல மாட்டாவ. நீங்க 4 தெருல கேட்டுட்டு வந்திருக்கணும். செம்புலிங்க மருமகான்னு தான் சொல்லிருப்பாவ. கெட்டி கொடுத்த பிள்ளைக்கு போய் துப்பு. ஐயோ ஐயா, இருங்க விருந்து வைக்க. கல்யாணத்துக்கு தான் நீங்க வர முடியல. இருங்க சாப்பிட்டுட்டு போங்க. வந்துட்டேன் சொந்தக்காரன்ட்டு. இனிமேல் உன் குடும்பத்தாளுக்கு இங்க வந்ததே. ஆமா, இப்ப நான் வரேன் பாரு. எனக்கு புள்ள இல்லன்னு இந்த நின்னால ஒரு கிழவி எவ்வளவு வார்த்தையால என்ன கொன்னு இருப்பா. இப்ப அக்காயா வந்திருக்காளா என் புள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு. இவ்வளவு கிடக்கால. சரி, மாப்பிள்ளை வீட்டுல கொஞ்சம் விரை வெட்டணும். நான் போய் வெட்டி போட்டுட்டு வரேன். நானும் அள்ளி படத்துக்கு வரட்டா? மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் தோட்டத்து வீட்டுக்கு தான் போறாங்களாம். அதான் 7 வந்திருந்தா எப்போ ஒரு கிச்சன் மாதிரி கொண்டு போட்டு கொடுங்கன்னா. அதான் நம்ம வாழைக்கு ஒரு கம்பு கம்பு போட்டிருந்தோம்ல, அந்த கம்பை வெட்டிட்டு போய் கொஞ்சம் குடிசையில போட்டு கொடுத்துட்டு வரேன். ஏங்க அது போடும்போது 2 அடுக்கு ஓலை போடுங்க. அப்புறம் தண்ணி கிண்ணி ஒழுவாம இருக்கும். நான் என்ன வரட்டுமா? சரி வா, அப்ப கிடக்க கம்பை தூக்கிட்டு போய் அதை அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு வந்துருவோம். சரிங்க. என்னடி ஹாஸ்பிட்டலுக்கு தேடி இந்த மாதிரி இருக்குது? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பேஷண்ட பார்க்கவா? என்னங்க? என்னடி ராசத்தி? என்னடி சொல்லு. ஏங்க உங்களுக்கு தான் ஊர்ல மட்ட ரவுடி பயிலெல்லாம் சகவாசம் இருக்குதே. அப்ப இந்த ரேச்சல் கும்பத்தையும் அடிச்சு வரட்ட மாட்டீங்க? என்கிட்ட ரவுடி பயில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு அறிவு எழுப்பத்திருக்கா. அதை விட்டு என்கிட்ட ரவுடி பயிலெல்லாம் இருக்கணும் உனக்கு தெரியும்.
ஆ, அதெல்லாம் தெரியும். ஊர்ல மட்டும் ரவுடி பையில மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பிரதான தொழிலே அதுதான்னு எனக்கு தெரியும். பையன் உள்ளக்கு எல்லாம் தெரியுமா? நீ சோறு பங்கிட்டு ரெடி விளையாண்டுட்டு இருப்ப. சோறு பங்கு விளையாண்டாலும் எனக்கு எல்லாமே தெரியும். பரவாயில்லையப்பா, அது கிடக்கட்டும். அது எதுக்கு இப்ப கேட்டுட்டு இருக்க? இல்லங்க, அவளை வேற வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்க ரேச்சல் குடும்பத்தை அடிச்சு வரட்டல? அது ஒரு காரணம் இருக்குது. ஏன் நான் குடிசையில இருந்தா நீ என் கூட வாழ மாட்டியோ? எனக்கு குடிசையோ மாளிகையோ எல்லாம் தேவையில்லை, உங்க மடி மட்டும் போதும். அப்படி சொல்லிட்டு சிங்க குட்டி, என் தங்க குட்டி. எனக்கு உங்க மடி போதும். இல்ல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கேட்கதான் கேட்டேன். இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்தை வச்சு நாங்க என்னைக்கும் பெருமைப்பட்டதே இல்லை. இதுல ஆடம்பரமா நாங்க வாழணும் ஆசைப்பட்டதே இல்லை. எங்களுக்கு எப்படினாலும் நடக்கும்டே. நாங்க எங்கனாலும் வாழ்ந்து பழகிடுவோம். நீ இருந்துருவல்ல? ஆமா, நான் பிறக்கும் போதே மாட மடிகளை பறந்தோம் பாருங்க. சும்மா கடங்க. எனக்கு தான் உங்க மடி போதுமே. நான் கட்டி பிடிச்ச தந்ததுக்கு இந்த கழுத்து போதும், உங்க மடி போதும். நான் பாட்டுக்கு நிம்மதியா வாழுவேன். அம்மா அம்மா, என் செல்லுமே என் செல்லம். இங்க வாடி, உனக்கு கொஞ்சே ஆகணும். செல்லம் செல்லம். ஏங்க, என்னங்க? நீங்க இதை எப்படிங்க படிச்சு முடிச்சீங்க? ஏண்டி? இல்லங்க, நம்ம வீட்டுல நீங்க படிச்ச புக்கெல்லாம் நிறைய இருந்தது. 2 பேஜ்ல திருப்பி பார்த்தேன். சப்பா, ஊர்ல மட்டும் தலைவலியெல்லாம் எனக்கு வந்துட்டு. ஒரு வீட்டுல ஒரு புத்திசாலி இருந்தா போதும். கரெக்டா சொன்னீங்க. நம்ம வீட்டுல நான் மட்டும் புத்திசாலியா இருந்தா போதுங்க. வாய பாரு, கடிச்சிருவேன் மத்துக்க. நல்ல பேசண்ட பாத்துவல நீ. நினைச்சேன் மாமியாருக்கு இன்னும் மூக்கு வைக்காம இருக்குதேன்னு. கரெக்டா வைத்து வந்துருவீல. பல்லையில கட்டுற பல்ல அவ என்ன பேச்சு பேசுதா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கா? எது சொல்றதாலும் என்கிட்ட தான் சொன்னேன், என் புருஷன்கிட்ட எது சொல்லக்கூடாது. நீ பேசு, உனக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். அவன் மேல ஏறி கிடந்தானா பேச எப்படி பாப்பா? காலேஜ்ல இருக்க வேண்டியாளுக்கு இங்க என்ன வேலை? என்ன கேள்வி கேக்கா? ஏலே, உனக்கு அப்படி குளு குளுன்னு இருக்குமா? இல்லம்மா, சின்ன பிள்ளை. ஆமால, அவ விவரமா பேசிட்டா சின்ன பிள்ளையா? பெத்த அம்மா வந்து நிக்க அவளை இறக்கி விடுவான்னு இறக்கி விட்டுருக்கானு பாரு. அதுக்கு என்ன, இருந்துட்டு போறா. கால் வலிக்கல? வலிக்க மாட்டி, வலிக்கும். இல்ல அந்த காலேஜுக்கு ஏதோ கேட்காங்க, அது என்னன்னு வந்து பாருல. என்னம்மா? அது ஏதோ ஃபார்ம் ஏதோ கேட்காங்க. அண்ணன் உன்ன வர சொன்னான், அதான் நீ கூப்பிட வந்தேன். வா. ஆமாட்டி, நீ உன் வீட்டுக்கு தான் வரவா? நீங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? இல்ல, இப்ப நேரா தோட்டத்துக்கு போறேன், அதான் இங்க வந்தேன். தோட்டத்துக்கு போறியா? ஆமா. இசை கிங்ஸி மாமாலாம் அங்கதானே இருக்காங்க, அதான் அங்க போறேன். அதான் வந்து இங்க சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, அவ அபி எங்கிட்ட இருந்தா? அவிய வீட்டுல தான் இருந்தாவ. இப்பதான் நான் ரீச்சனா அவனும் போனாலுவ. அபி ஒத்தையா வீட்டுல இருக்கா? சரி, நான் வீட்டுக்கு போறேன். நீ அண்ணன் கூப்பிட்டா என்னன்னு பாத்துட்டு வா. அம்மா, நான் 2 பேஷண்ட் பார்க்கணும், நான் பார்த்துட்டு போறேன். என்னை இடுக்கி பிடிச்சுக்கோங்க. ஒரு மக்கம் வந்திருப்ப பொழுது. ஆமா. சரி இரு, 2 பேஷண்ட் தான் பார்த்துட்டு தோட்டத்தை எடுக்க போலாம். இப்ப அங்க போன யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு இல்ல ஏங்க. சொல்லு. இல்ல, ஜான் மாமா பாக்கிறதுக்கு ரெபின்னு ஒருத்தங்க வந்துட்டாங்களா, அதான் உங்களை பாக்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்கல்ல. ரொம்ப பயந்துட்டே. நான் உங்களெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், அதான் நீங்க எனக்கு மட்டும்தான். அப்பெல்லாம் யாரும் வர மாட்டாங்க, பயப்படுதுன்னு. அவியக்கா பாவம்ல, அவங்க இப்ப எவ்வளவு பயந்து போய் இருப்பாங்க. அதுக்கு தானே குடும்பமா அவங்களுக்கு துணை நிற்கும். அதுக்கு தானே தோட்டத்துக்கு போறோம். அங்க யாரும் தொந்தரவு பண்ண முடியாதுல்ல. அண்ணன் அண்ணியும் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு. அங்க போய் அவியக்கா சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அண்ணனையும் அண்ணியும் சந்தோஷமா வாழ வைக்கிறதா எங்க முதல் வேலை. அதுக்காக தானே இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரி, போலாமா? என்னடி கண்ணு வருது? அப்படிதான். வெக்கப்பட்டே கவுத்துரு. ஆமா, இல்லட்டா அவங்க கவரவே மாட்டாங்க பாருங்க. என் வீக்னஸ் தான் வெளியே சொல்லிடக்கூடாது. உன்கிட்ட மட்டும் நான் எப்படினாலும் வீக்னஸை காட்டியதண்டி. சிரிச்சு அல கவுத்துரு. சரி, வா போலாம். சரி, எங்க பைக்ல போமா? சரி, அப்ப நேரா தோட்டத்துக்கே போயிருவோம்னா? சரிங்க. எங்க அப்ப இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு தங்க போறோம். இன்னும் சாமான போட்டு போல. ஆமா, உங்க அப்பாக்கு தான் இப்பதான் போன் அடிச்சேன். அப்பா கிச்சன் மாதிரி ஏதாவது பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் பார்க்க போறேன். வா, சேர்ந்து போவோம். சரி. சரி, இல்லை இரு, நான் 2 பேஷண்ட் மட்டும் பார்த்துட்டு ஓடி தருவேன். சரிங்க. எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. சீக்கிரம் வந்துருவேன்னா 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரிங்க.
இல்ல ஒரு கண்ணு குட்டியும் ஒரு மாடும் ஞாபகம் பிடிச்சு கொண்டு இதுல தொழுவாக்கிரு சரியா? நாம சாப்பிடுற சாப்பாடு பால் கீழே எதுவும் வெளியில இருந்து வரக்கூடாது, எல்லாம் உள்ளதான் இருக்கணும். சுத்தி அடியால் இருக்கட்டும். அந்த வீட்டுல எவ்வளவு பாதுகாப்பு இருந்ததோ அதே பாதுகாப்பு இப்ப இருக்கணும். சுத்தி இருக்கவனுக்கு தோதுவா போயிடும், பழம் குறைஞ்சிட்டு நினைப்பானுங்க. நம்ம பழம் என்னைக்குமே குறையக்கூடாது. நம்ம வாளுக்கு தான் வந்திருக்கோம், புரியுதுல்ல? நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒரு மாடு உண்டுனே, அது நல்லா பால் தரும். அதை அங்க கொண்டு கட்டி போட்டுருந்தேன். இங்க பாரு, பால் கறி செழிப்பா இருக்கணும். புள்ள இருக்கா பாத்துக்க, அதெல்லாம் பாத்துக்கிடுவேண்ணே. புள்ளைக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லாம் எங்க வலையில மட்டும்தான் இருக்கணும். சரிங்கண்ணா. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, என் புள்ளைய மகாராணி மாதிரி வாழ வச்சிடலாம்ல அண்ணே. நாம எங்க இருக்கோமோ அங்க அவ இருந்தா அவ மகாராணி தான். நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவ மகாராணி தானே. குடிசையில வாழ்ந்தாலும் அவ மகாராணி தான். நல்லா பாத்துக்கலானே, கணக்குல வச்சு பாத்துக்கலானே. அங்கதான் வேலை வேலைன்னு ஓடுவோம், இங்க அப்படி ஓட மாட்டோமே. நம்ம கூட தானே வச்சிருப்போம். இல்லடா, ஏதோ அவளுக்கு எந்த குறையும் வராதுன்னு என்ன நம்பு. சரிடா, உள்ள சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அவளுக்கு எந்த குறையும் வராது. இங்க பாரு, கிங்ஸன் எப்பவுமே வேலை வேலைன்னு தான் இருப்பான். புள்ளைய கண்ணும் கத்துமா பாத்துக்க. அவன் வேலை வேலைன்னு இருக்க போய் தான் நாம நிம்மதியா இருக்கோம். நீ கொஞ்சம் புள்ளைய கண்ணும் கத்துமா பாத்துக்க. கண்டிப்பா பாத்துக்கிறேன், கண்ணுக்குள்ள வச்சு பாக்கேன். இன்னைக்கு நான் சொல்றதான், என்னைக்குனாலும் இசைய கண்ணு கத்துமா பார்க்க வேண்டியவன் நீதான். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, சத்தியமா சொல்றேனே. அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேனே. சரிண்ணே, நான் வயக்காட்டுக்கு தேவையான பொருளை மொத்தமா கொண்டு வந்துருந்தேன். அவன் டேவிட் வந்து ஐடியா கொடுத்தான், நம்ம தினமும் வெளியில போக வச்சிடக்கூடாது. வாரத்துல ஒரு நாள் போனா போதும். சாம் என்ன பேங்க் வேலைக்கு போறேங்க. அவனை எப்படா வெளியே அடுப்பா? என்ன, அவங்கிட்ட எவனும் மோத முடியாது. அது மட்டும் இல்ல, பிரேமி சம்சாரம் வேற மாசமா இருக்குது. அதான் என்ன பண்ணது இல்ல. அவன் வேணா அந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கட்டுமா? இல்லைண்ணே, எதிர்க்கு கொண்டாட்டமா போயிடும். ஒரு அவனை பகல கை வச்சு நம்மள அடி பண்ணி வச்சிருவானுங்க. ஆமாண்ணா, அது சரிப்பட்டு வராது. நிற மாசம்டா, 9 மாசம் ஆகி போச்சுது. எப்படி அங்க வயக்காடு கூட்ட முடியும்? அண்ணா, நம்ம அண்ணன் ஏற்கனவே டாக்டர் தான், பிரச்சனை இல்ல. அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டான், நான் பாத்துக்கிட்டேன்னு. அது மட்டும் இல்ல, ஒரு நர்ஸ் பொண்ணு வருது, கஷ்டப்பட்ட பொண்ணுதான். நான் கூட இருந்து பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நல்ல பொண்ணா இருக்குண்ணே, அந்த பொண்ணு வரட்டும். நர்ஸ் பொண்ணா? நர்ஸ்னா நர்ஸுக்கு படிக்கலண்ணே, சும்மா டெம்பரரி ஏதாவது படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் கூட இருந்து பாத்துக்கிட்டேன்னு சொன்னான். ஆனா அந்த பொண்ணுக்கு எல்லாமே நல்லா தெரியுதுண்ணே. சரிடா. சரிண்ணே, நான் ஓடுறேன், நான் பாத்துட்டு வரேன். தங்க பிள்ளை சத்தம் கொடுக்கத பாரு. அவ வயக்காட கண்டன அவளுக்கு கையை ஓட மாட்டுக்கு, காலும் ஓட மாட்டுக்கு. அங்க சந்தோஷமா இருந்த விட இங்கதான் சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்குல்ல, என்ன நன்மைக்கு தானே. அங்கேயே அவ அடைஞ்சுதான் கிடந்தா, இங்க அவளுக்கு சுதந்திரமா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சந்தோஷமா இருப்பா. அப்புறம் ஒரு 2 ரூம் தானடா இருக்குது, அதானே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. நம்ம தோப்புக்குள்ள கொஞ்சம் ஓடு வீடு கடந்தது, அதை வச்சு ஒரு சாய்ப்பு இறக்கிட்டேன். அறுப்பாங்கிற நல்லா பெருசா அமைஞ்சு போச்சு. மழை வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல, சமையல அங்க வச்சு முடிச்சிடலாம் பாத்துக்காங்க. ஆனா சாம் தம்பிக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. நம்ம வேணா ஒரு சின்ன சாய்ப்பு ஒண்ணு எடுத்துருவோமா? சின்ன ரூம் மாதிரியா? அதான் அந்த கிச்சனுக்கு பக்கத்துல கொஞ்சம் கட்டிடுவோமா? சரி, ஓடுகிட்டு கடந்ததுல தம்பி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அது நான் பாத்துக்கிடுவேன். சரி, உங்களை கேட்டுட்டு செய்வோம் தான் வந்தேன். எங்க கிட்ட எதுவும் கேட்கணும் அவசியமே இல்ல. வீட்டுல மூத்தர் மாதிரி இந்த எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிட்டீங்க, எங்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். தம்பி, முக்கியமான சாமான்லாம் தூக்கிட்டு வந்துருங்க, வெளியில போக முடியாதுன்னு தெரியும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ஏழு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு தெரியும். என் மாவா ஒரு வேலை செய்ய மாட்டா பொழுக்கு. என் மாவிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ல. ஐயா சின்ன பிள்ளைல. சின்ன பிள்ளையா? ஐயா மருமவா? என் புள்ள வயசு, அதுக்கு என்ன தெரியும்? அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கோம், இங்கதான் விளையாண்டுட்டு கிடக்கா. துறை இப்பதான் கூட்டிட்டு வந்தான். விளையாண்டுட்டு கிடக்காளா? தம்பி, அவளுக்கு கொஞ்சம் வேலைகளே கொடுங்க தம்பி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாழதுக்கு வந்த பிள்ளைங்க வாழட்டும். இந்த வீட்டுல வேலைக்காரனா இருந்தா கூட தாகும். சரியா, நான் கிடக்க வேலையெல்லாம் பாக்க. அதான் வட்டி மூலம் நீங்க வேலை பாத்தீங்களா? பரவாயில்ல என்ன? சரி, அப்போ அந்த சாய்ப்பு மட்டும் இறக்கிடுவோம். நானும் வரேன். நீங்க வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என் சம்சாரமும் வந்திருக்கா, அவளும் நானும் பாத்துருவோம். ஐயா, நான் ஏற்கனவே இதெல்லாம் பழக்கப்பட்டதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் 1/2 மணி நேரத்துல வேலையை முடிச்சிருவேன். ஆனா ஒண்ணுடா, நம்ம வீட்டுக்கு வந்த மருமக்கமாரும் சரி, அந்த குடும்பமும் சரி, நாம ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம்டா. அதானே உண்மை. நம்ம தோட்டத்து வீட்டுக்கு வரணும்னு விழுந்து விழுந்து வேலை செய்யறது இவங்க தானே. அது மட்டும் இல்ல, இயலனி அம்மா அப்பாவும் தான் இருக்காங்க. சமையல் எரிவாயுவும் எடுக்க முடியாது, அதனால தோட்டத்துல இருக்க வேற இதெல்லாம் வெட்டி போட்டுட்டு கிடக்காங்க. பரவாயில்லடா, பொண்ணு தரமா நல்லதா இருக்குது. சரிண்ணே, அவனை போயிட்டு இருக்கா, நான் பாத்துட்டு வரேன். சரிடா, புள்ளைவே பாரு. என் புள்ள சுகப்போகமா தூங்கணும், அவளுக்கு இந்த கொசுக்கடி இல்லண்ணே. அவன் முதல்ல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, தனியா ரூம் வேண்டான்னு. ஏண்டா? அவளுக்கு எல்லாரும் கூடதான் இருக்கணுமா, அதனால தனியா பார்க்க கூடாண்டா. கிங்ஸ்லனும் வேண்டான்னு சொல்லிட்டான். சரிடா. ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்தாலும் என் புள்ள கஷ்டப்பட்டுவாளு பயமா இருக்க. ஓய் மொழிய பாரு, வாடி. ஏங்க, இப்போ இங்க இப்படி குள்ளமா ஒண்ணு ஓடிச்சுங்க, அப்படியே பெரிய எலி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படியே போச்சுதே.
அது கையில எல்லாம் அம்படாது. கீரி புள்ள இங்க வா. கீரி புள்ளனா கீரி புள்ளனா வயக்காட்டுல கிடக்கும், பாம்பு பிடிச்சி திங்கும். என்னடி வந்து அப்படி கிட்ட என்ன சொன்னீங்க? பாம்பா? அப்போ அது என்ன திங்கன்னு தெரியாம தான் வெட்டிட்டு வச்சிருக்க. பாம்பெல்லாம் கிடக்குமா? ஏக்கச்சக்கம் நடக்கும் தோடல. சரி பிள்ளை போட்டு இல்லாந்துன்னா நீ லாண்டதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் பார்த்து லாந்து சரியா? நான் எதுக்கு லாண்ட போறேன்? அப்படியாடி அவ்வளவு பயமாடி? சே சே, எனக்கு பயம்லாம் கிடையாது, பயமே கிடையாது. அப்ப கொஞ்சம் கீழே இறங்கு பாப்போம். வேண்டாம், எனக்கு கால் வலிக்கல, அதான் ஏறி இருக்கேன். கால் வலிக்குன்னு ஏறி இருக்க? ஆமா, ரொம்ப நடந்துட்டேன், அதான் கால் வலிச்சிச்சு, அதான் ஏறிட்டேன். ஆனா உன்னடி அங்க விட இங்க லவ் பண்ணதுக்கு நிறைய இடம் இருக்குடி. சத்தியமாடி எங்க வேணாலும் போய் லவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஊருக்கு தோணும். 30 ஏக்கருக்கு மேல இஷ்டத்துக்கு லவ் பண்ணலாம். இனி ஒரு லவ் தான். ஆனா உண்டி இங்க இஷ்டத்துக்கு முத்தம் கொடுக்கலாம். ஏன்? நம்ம வீட்டுல கொடுத்ததான் எல்லா பக்கம் கேக்குத. இங்க அப்படி இல்லையே. சும்மா நினைச்ச நேரம் சும்மா கொடுக்க போறேன். வேண்டாம், முடியாது. அப்புறம் உனக்கு நீச்சல் கத்து கொடுக்கணும்னு சொன்னீங்களா? வா வா சொல்லி கொடுத்தது. ஒண்ணு வேண்டாம். அது என் மேல ஏறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இனி முடியாது. வா. அப்ப ஒண்ணு கொடு. முடியாது. கொடுத்தா உண்மை, இல்லைன்னா விட மாட்டேன். ஒழுங்கா கொடுத்துரு. இங்க பாரு, அங்க கெஞ்சின மாதிரிலாம் கெஞ்சிட்டு கிடக்க மாட்டேன். ஏன்? இங்க கொடுத்தாலும் கேட்காதுல்ல. கட்டிச்சிருவேன், முரட்டு போய். ஆமாமா மறட்டு போய் ஆடி. சும்மா இருங்க. சும்மா இருக்கிறதுக்கான இருக்க. வேலை இல்ல. இனி சார்த்தை கேட்டுட்டு தான் லாந்தணும். ஆமா, உங்களை அப்படி பார்க்க நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். அப்படியா? ஆமா. சாரம் கேட்டுட்டா போச்சுது. சரி வா. சும்மா இருங்க, நான் போறேன். ஓடாது, நில்லு. மாட்டேன். ஓடாது. நில்லு, பார்த்து நில்லு நில்லு நில்லு. நான் போறேன். சொன்ன கேளு, நில்லு. அங்க போகாத. நில்லு நில்லு நில்லு. ஏன்? வெளியில நிக்க. இந்த சைடு வா. அங்க ஓடாதடி, நில்லு. நான் அங்கதான் ஓடுவேன். நான் சொல்லத கேளு. இங்க வா. கொண்டுவேன். இங்க போடி. அண்ணனுக்கு ஃப்ரீ ஆகி போச்சுது. அவன் சந்தோஷமா இருக்கட்டும். யாரும் பக்கத்துல போக கூடாது. சரிங்கண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அவனுக்கு இருக்க ஒரே சந்தோஷம் அவன் மட்டும்தான். சரிங்கண்ணே, பாத்துக்கிறேன். சரி, அந்த சரி யாரும் போக பாத்துக்க. சரிங்கண்ணே. இல்லட்ட எங்க அண்ணனுக்கு லவ் பண்ணதுக்கு சொல்லியே கொடுக்கண்டா. கொள்ளு ஓட வச்சுக்கிற ஓட. இப்ப எப்படி இருந்து தப்பி பார்ப்போம். கொட்டிச்சுவேன். அப்போ இனி லவ்வுக்கு பஞ்சம் இருக்காது. ஆமா, சாமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் ஊமையா லவ் பண்ணுவானே, பார்த்தே ஆகணுமே. இவ்வளவு பக்கமா இருக்க கூடாது. இந்த அங்க தள்ளி உட்காரணும் பாத்துக்க. நீங்க வயக்காடு வேலை பார்க்க வந்துட்டு முதல்ல நீங்க வயக்காடு வேலை பார்க்க வந்த மாதிரியா இருக்கீங்க. சத்தியமா எனக்கு வயக்காடு வேலையே தெரியாது. அதை விடுறி, கெட்டதுல ஒரு நல்லது இருக்கு பாத்தியா? என்ன? கண்ணு கட்டினதும் ஒரு பைவலையில காணும். ஆளுக்கு ஒரு திசையில சுத்தும் நினைக்க. ஃப்ரீயா லவ் பண்ணலாண்டி. ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. பொண்டாட்டி நல்ல சொன்னடி. அதான் அவளை தள்ளி உட்கார்ந்துருக்கியோ? ஞாபகம் இருந்தா உனக்கு சரிதான். கோபப்பட்டுட்டீங்களோ? கோத்த காப்பாத. அப்பமே வச்சு பக்கத்துல வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பமே இப்படிதான் பக்கத்துல வந்தேன். அந்த ராணி பேவுல குறுக்கா ஓடி போகுது. எனக்கு சோதனை கொடுக்கறதுக்குன்னே துறை கூட்டு வந்திருக்கான். அது சின்ன பிள்ளை பத்தியா, அதான் குறுக்க மறக்கா போயிட்டான். சரின்னு அதுக்கப்புறம் கிட்ட வரலான்னு வந்தேன். இசை பேவுல சடக்குன்னு சாடி போகுது. ஆனா நான் பார்க்க நேரம் கண்ணு கட்டு தூரம் ஒரு பையில காணுமே. ஆமாங்க, நானும் அப்படிதான் நினைச்சு வந்தேன். ஆனா கிட்ட நெருங்கி வரும்போதான் ஏதாவது ஒண்ணு குறுக்க ஓடி போகுது பாத்துக்கங்க. சோதிக்கிறதுக்குன்னே இருக்கு பாரு. ஆனா இப்ப சத்தியமா சொன்னேன், கண்ணு கட்டின தூரம் ஒரு பையில காணும். வாயா. ஏன் நீங்க வர மாட்டீங்களோ? அடியே, இது சௌதரி என் ஃப்ரெண்ட் அப்படியே ஒட்டிக்கிட்டு எந்திக்க முடியல. அதான பார்த்த கையும் காலி வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருக்கேனே. அதான் விஷயமா? ஓன் ட்ரெஸ் சௌதி ஆவல. பட்டணத்துக்கான வயக்காட்டுல விட்டா இதான் கேடி. இல்ல ஆவாது, நான் இடம் பார்த்தா உட்கார்ந்துருக்கேன். வயக்காட்டு வழியை நான் படிக்கணும்டி. படிச்சிருவிய? அதெல்லாம் படிச்சிருவேன். எதாலும் 10 நாள் தான். இதுக்கு முன்னாடி வயக்காட்டுக்கு வந்திருக்கியா? இல்ல. அப்ப படிச்சிருவீங்க. கண்டல் பண்ணாதடி. இங்க வா, இரு நானே வாரேன். கண்ணு கட்டினதுல ஒருத்தரையும் காணும். வாடி. இந்த இடம் அழகான காதல் மனைவி செமையா இருக்குடி. ஏசி ரூம்ல கூட இப்படி இல்லடி, இங்க செமையா இருக்கு. பேசிக்கிட்டு நேரத்தை கடத்தாதீங்க. ஆமா ஆமா, பேசிக்கிட்டு நேரத்தை கடத்த கூடாது. சும்மா இருங்க. நல்லா இருக்குடி.
நல்லா இருக்கு. அப்புறம் எட்டி ராணி அங்க போகாத இங்க வா. ஆ! அம்மா இசை பயம் இல்ல. கொஞ்ச நேரம் கொஞ்சம் விடுதானே பாரு. வரமாட்டேன் பயப்படாத. என்ன இசை? சப்பா மூடையே ஸ்பாயில் பண்ணியதால. ஏங்க வேண்டாம். வரமாட்டேன் சொன்னா கேளு. நீ அப்படிலாம் பதறாத. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. பைய ஒளியில் வந்துருமோன்னு. இந்த பாரு என்ன சரி நான் உன்னை விட மாட்டேன். வேண்டாம். ஓய் சும்மா இரு சொல்லிட்டேன். சாரி அத்தடி கோபப்படுவானே. அத்தி கோத்துல அடிச்சா ஓடிடுவான். அலறி அடிச்சு ஓடிட்டாங்க. நீ கத்துவல. இனி போய் எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க. யாரும் வர மாட்டாங்க. யூ கண்டினியூ. அடியே கொல்லி. பாப்பா பாட்டு தங்கப்ளா என்னப்பா? அங்க போகாதம்மா. இங்க வா பக்கத்துல வா. சப்பா என்ன ஓட்டம். அப்படி எங்க இருந்து அத்து பிடிக்கிட்டு ஓடி வர? ஒண்ணு இல்ல. பார்க்க கூடாத பார்த்தேன். நான் தான் ஓடி வந்தேன். பாருங்க. ஆமாமா இப்போ எனக்கு வேலை கிடக்கு. என்னங்க? சரி அங்க சாமான்லாம் எடுத்து வந்துட்டு அப்படி ஓரளவுக்கு எல்லா சாமானையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு தேவையான சாமான லிஸ்ட் போட்டு டேவிட்ட கூட கரெக்டா வாங்கி கொண்டு தந்துருவான். வரும்போதும் பார்த்து எடுத்து வை. என்ன அதெல்லாம் நான் பார்த்து வச்சிருவேங்க. வேலை அதிகமா இருக்கோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா ஜாலியா இருக்கு. நான் பாட்டுல லாந்திட்டு எல்லா வேலையும் பார்க்க. அங்கேயாவது ஒரே வீட்டுக்குள்ள லாந்துவேன். இங்க அப்படி இல்லையே. ஆனா குளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு தான். பக்கத்துல கிணறு கிடக்கு பாத்துக்கலாம். சரிங்க. கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்க. என்ன அதெல்லாம் நான் பாத்துக்கிடுதாங்க. சரி கொஞ்சம் கஞ்சி கச்சு கொடு நான் குடிக்கணும். இப்போ கச்சு கொண்டு வரேன். உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். வா நேராவது உன் தலையில என்ன தச்சுக்க அப்படியா? இல்ல வேண்டாம். இங்க பாரு ரொம்ப சூடா இருக்குது. சீக்கிரம் வா. பொறுப்பா தான் இருக்கா. வா லேசா என்ன தச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் லாந்து வா. இருக்கட்டும். அவ ஏற்கனவே நீச்சல் படிக்கணும்னா நான் கிங்ஸையும் கூட்டு போறேன்னா. சரிங்க. தங்க பிள்ளை அப்பா சொல்லுங்க பாரு. அப்பா என் பிள்ளை ஒழுங்கா சாப்பிடுதியாமா? இப்பா இங்க ரொம்ப ஜாலியா இருக்குப்பா. ஜாலியா இருக்குமா? சரி மாட மாளிகையில வாழ வேண்டிய என் பொண்ணு. இப்பா என்ன தங்கம்? எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரி தங்கம் இங்க வா. என் பிள்ளைங்க வா.